இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஆண்டு இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம்னா ஒருத்தர பார்த்தோம், பார்த்து ஒருத்தர மறந்தோம். காத்து குளிர் காத்து கூத்து என்ன கூத்து, சேத்துல சோத்துல எலெக்ஷன் பூத்துல பாட்டுதான். ஏய் எலெக்ஷன் பூத்துலையா? அடே என்னடா பாடுற? எலெக்ஷன் பூத்து ஏதாவது சொல்லிடுவோம் பார்த்துக்க. ஆரம்பத்திலே வந்துட்டு வாயை கொடுத்துக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்டர், என்ன ரெண்டு பேரும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த பகுதியிலே ஒரு இச்சையை வைத்து பாஸ் அங்க தொட்டு இங்க தொட்டு மெயின்லயே கை வச்சிட்டீங்க. அது இச்சைலாம் இல்ல, உச்சா போற இடம். என்ன பண்றீங்க? சரி பண்ணுங்க. வேசித்தனத்தையும் விபச்சாரத்தையும் செய்ய வைக்க திட்டமிட்ட ஆவியே, இந்த அசுத்த ஆவியை அந்த ஆவியை பார்த்து ஒண்ணு கேக்குறேன். அடே ஆவி, உனக்கு உட்காரத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா? அந்த ஆளுடைய ஜட்டிக்குள்ள தான் உட்காருவியா? அந்த ரங்க பகுதியில உட்கார்ந்த அந்த பாஸ்டர் ஒரே புடுங்கிட்டாப்புல. பாஸ் அந்த இடத்தையே புடுங்கிட்டாரு, அவர் எப்படி உச்சா போவாரு? மூக்குல உச்சா போவாரு. கேக்குறான் பைய கேள்வியை கேனப்பையனாட்டம். என்ன பண்ணா அவரே வந்துட்டு அந்த இடத்துல ஆவியை உட்காந்து விபச்சாரம் பண்ண சொல்லுது. அப்புறம் என்ன வேசி தொழில் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காரோ புரட்டிட்டு இருக்காரோ. ஃபைனலா ஒரு புடுங்கிட்டாப்புல. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆண்டவர் பேரை சொல்லி ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பேரை சொல்லி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய கதைகளை சொல்லுங்க அப்படின்னா ஆண்டவரே அப்படியா அப்படின்னு சாக்கார அளவுக்கு கதையா விட்டுட்டு இருக்காங்க ஒரு சில பேக் பாஸ்டர்ஸ். ஆண்டவர் பேரை சொல்லி யாரெல்லாம் பொய்யா சொல்லிட்டு திரியிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கலாய்க்க சொல்லி நேத்து நைட்டு தான் ஆண்டவர் என் கனவுல வந்து சொன்னாரு. அதாவது மக்களே, மதங்கள் வேறையா இருக்கலாம், இருந்தாலும் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துற எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு பேர் தான், என்ன அப்படின்னா ஃப்ராட். அப்படிதானே? அந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பாஸ்டர் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பேக் பாஸ்டர்ஸ் வாயில வந்து வடை மட்டும் கிடையாது, பக்கடா முறுக்கு சிப்ஸ் பூந்தி லட்டு அப்படின்னு சொல்லிட்டு வகை வகையா சுட்டுட்டு இருக்காங்க. அப்படி சொல்றவங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அடே பூனையா, இவ்வளவு நாளா வந்துட்டு நான் நல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி சைலண்டா உட்காந்துட்டு இப்போ வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கியா? சரிடா, நாங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இரு, நான் பாண்டாட்டுக்கு எடுக்கிறேன். பாண்டா, நீ என்னடா சொல்ற? போலி கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணுவோம், அவனை அப்படி இப்படி கலாச்சி தள்ளுவோம். போலி கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணுவோம், அவனை அந்த மாரி கலாச்சி தள்ளுவோம். ஓகேடா. என்னப்பா பாண்டாவே சொல்லிட்டான், அப்புறம் என்ன செஞ்சிட்டா போச்சு. வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, ஒச்சகல்ல உண்ட கள்ளப்பருப்பு, ஃபீவர் வந்தா குடி சிறப்பு, மைக்க புடி மகன செருப்பாலடி. மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய், நீ என்ன பண்ணா எனக்கு என்ன? ஏப்பா, நானும் பல வகையான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிருக்கேன்பா. ஒரு சென்ட் கூட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஸ்மெல்லு தாங்க மாட்டேங்குது. ஆனா அவர் வச்சிருக்கிற பெர்ஃப்யூம் அடிச்ச உடனே அந்த பிள்ளைங்கெல்லாம் மயங்கி விழுது. என்ன குரலை வித்தியா இருக்கும்? அதாவது மக்களே, இப்ப நம்ம வந்து எதுக்கு வந்து ஜெப கூட்டத்துக்கு போறோம், எதுக்கு வந்து நம்ம வந்து கடவுளை பார்க்க போறோம், மனசுல ஒரு அமைதி வேணும்னு சொல்லி தானே போறோம். அங்க போயிட்டு இப்படி குரங்கு செட் எல்லாம் பண்றதுக்காக போறோம். எதுக்கு இவங்க இந்த மாதிரி குரலை வித்தெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு சுத்தமாவே புரியலப்பா. கண்ணா, இது சும்மா ட்ரைலர் தான்மா, இனிமேல் தான் மெயின் பிக்சரே பார்க்க போறேன். பார்த்து வரலாம். என்ன பண்ணா திடீர்னு ரஜினி வயசுலாம் பேசுற? நம்ம கூட இந்த உனக்கு மிமிக்ரி வந்துச்சு போல. சரி, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். முதல்ல பார்க்கும்போது ராஜாக்கு வந்தது ஆத்திரம், ஆனா இப்ப பார்க்கும்போது எனக்கு வருது மூத்திரம். அடே பாண்டா, கொஞ்ச நாள் சும்மா இருடா. அந்த குட்டி குஞ்சானே ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? அடே
நீ சொல்றா. முதல்ல பார்க்கும்போது ராஜாக்கு வந்தது ஆத்திரம், ஆனா இப்ப பார்க்கும்போது அவங்கள பார்த்த உடனே வருது, வாயில வருது சோத்திரம். பாருங்க. சோத்திரமா? எனக்கு அர்ஜென்ட்டா வருது மூத்திரம். அரே சும்மா ஏன்டா இப்படி பண்றப்பாண்டா, அப்புறம் உன்னை தூக்கி வெளியே போட்டுருவோம் பாத்துக்க. ஒரு 5 நிமிஷம் அடக்கிட்டு உட்காரு, அடுத்த வீடியோ பார்க்கலாம்பா. இந்த மகள் இப்ப ஜெபிக்க போறவங்களுடைய சொத்துக்காக மகளை ஜெபம் பண்ணுமா. ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். எது வைஃபை வேணுமா? வைஃபை வேணும். வைஃபை பாஸ்டர் மைக்க புடுங்க, அந்த அக்கா வைஃபை வேணும்னு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் 2 நாள்ல அந்த ட்ரம்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 நாள்ல ட்ரம்ஸ்? சரி, நீ தான் 9 நாள்லயே எழுந்து நடந்தேன்னு சொன்னேன். இது என்ன 2 நாள்ல கத்துக்கிட்ட? அப்புறம் எனக்கு என்ன தெரியல, எனக்குள்ள என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 நாள்ல நான் மியூசிக்க அந்த ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏஆர் ரகுமான் மியூசிக் கத்துக்கிறதுக்கு பல வருஷம் ஆச்சு. ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக் கத்துக்கிறதுக்கும் பல வருஷம் ஆச்சு. நம்ம குட்டி பாஸ்டர் மியூசிக் கத்துக்கிறதுக்கு 2 நாள் போதும். 2 நாள்ல டிக்கு வாசிட்டாப்பலையாம். எனக்கு மியூசிக்ல ரொம்ப தாட், நான் எதை பார்த்தாலும் அதுல வாசிக்க ஆரம்பிச்சிடுவேன். எதை கொடுத்தாலும் வாசிக்க ஆரம்பிச்சிருவேன், அப்படித்தானே மக்களே? இவன் ஒரு மியூசிக் வித்துவான்னு நினைச்சேன், இவன் மியூசிக்க வித்தவன். வாயில சொல்றான் பாத்தீங்களா அடைய. எங்க ஆயா என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன எதுல நான் வாசிட்டு இருந்தேன்னா அதை எடுத்துருவாங்க. ஆமா அவங்க ஆயா அப்படிதான் பண்ண, நானும் பார்த்துருக்கேன். அன்னைக்கு ஒரு அவங்க ஆயா வந்து தோசை எடுத்தாரு, தோசைக்கார வச்சு தோசை ஊத்திட்டு இருக்குது. திடீர்னு இவன் வந்துட்டு டிங் 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 டிங்னு வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆயா தோசை வேணாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுப்பா பண்ணி போயிடுச்சு. ஏன்னா பாக்குற எல்லா பொருளையும் ஒரு வாசி பாப்பல. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட்ல என்னுடைய தலையில நான் அடிச்சுப்பேன். அடே குட்டி கொஞ்சம், நீ ஏன்டா தலையில அடிச்சுக்கிற? நீ சொல்றதெல்லாம் கேட்கற, நாங்க தான்டா தலையில அடிச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா ஃபுல் ஃப்ளோவா இருக்காயா. ஃபியூச்சர்ல இவெல்லாம் வந்துட்டு பெரிய ஆளா வருவான். எத்தனை பேர் ஏமாற போறாங்களோ தெரியல இவன் பேச்சுல. சரி, அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நான் ஒரு 1 கிலோ தங்கத்தங்க இருந்து எரியறேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி பிடிப்பீங்க? எப்படி பிடிப்போம்? கையில தான் பிடிப்போம். கையில? யாரு? வேற யாரு? நான் தான். போடு. 5 மணி பஸ் நான் அதன் தான். ஒரே ஒரு கிஸ் நீ ஒத்துக்கிட்டா எஸ். போடு சார். ஏய்யம்மா ஏதோ குடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. சரி 1 2 3 go. இந்தா எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு சர்ச்சுக்கு போன மாதிரி தெரியல. நான் கூட வீடியோ பார்த்தோன்னே ஏதோ வீக்கெண்ட் பார்ட்டி போல பப்புல தான் வந்து யாரோ ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்காரு, கீழே எல்லாமே பயங்கரமா வைப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா ஆண்டவரே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்த்தாருன்னா காரி துப்ப மாட்டாரு. மக்களே, நம்ம ஒரு கோயிலுக்கு, ஒரு சர்ச்சுக்கு, ஒரு மசூதிக்கு எதுக்கு போறோம்? மன அமைதிக்கு தான் போறோம். கடவுளே, என் வாழ்க்கை ஏன் கர்மம் இப்படி போயிட்டு இருக்குது? காசு போனா நிக்க மாட்டேங்குது, மனசுல நிம்மதி வர மாட்டேங்குது, மனுஷனுக்கு எங்க காலம் வச்சாலும் கண்ணி அடியா வைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டு புலம்புறதுக்கு தான் போறோம். போயிட்டு ஒரு 10 நிமிஷம் என்னை காப்பாத்துப்பா, ஏன் இப்படி சோதிக்கிற, இப்படிதானே வேண்டிப்போம். ஆனா கோயில போயிட்டு இப்படி வைப்பு பண்றாங்க, பாட்டு போட்டுக்கிட்டு வைப்பு பண்றாங்க. வீக்கெண்ட் பார்ட்டி நடக்குதா? என்ன பாஸ் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே? சாம்பார் அப்ப எனக்கு. நாங்கள் கனடா தேசத்திற்கு போன பொழுது அங்கு நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். வெகு நாட்கள் தங்கியிருந்தோம். பாருங்க மக்களே, கனடா தேசத்திற்கு போய் ஒரு வீடு கூட கிடைக்காம வெகு நாட்களா ஹோட்டல்ல தங்கி இருந்திருக்காங்க. பாஸ், ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கினதுக்கு பதிலா ஒரு வீடு வாடகை எடுத்து தங்கியிருக்கலாமே. உனக்கு தெரியுது, அந்த அக்காவுக்கு தெரியலையாடா. அதாவது கனடா தேசத்துக்கு போயிருந்தாங்களாம், அதாவது வீடு கிடைக்கலையா, ஒரு வீடு சொந்தமாக வாங்க முடியலையா, அது ஹோட்டலில் தங்கியிருக்காங்களாம். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலில் தங்கினா, ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கினா எவ்வளோ ஆகும்? 1000 ரூபா ஆகும். அதுவே வந்து மாதத்துக்கு 1000 ஆயிரம்னா
30,000 ரூபா ஆகுது இல்ல. இதே ஒரு வீடு வாடகை எடுத்தாங்கன்னா 7,000 8,000 முடியுது. இவங்க வந்துட்டு ஏதோ சங்கடப்பட்டு சொல்றாங்க, ஒரு வீடு கூட கிடைக்கல, நாங்க கஷ்டப்பட்டு ஹோட்டல்ல தங்கணும். சரிம்மா, ஹோட்டல்ல தங்கினீங்க, அப்புறம் எப்படி வீட்டை வாங்க முடியும் என்று நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார். நீங்க சொல்றத கேட்கும் போதே ரொம்ப ஆனந்தமா இருக்குமா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையான வழியை காட்டியிருக்கார். என்ன வழி அப்படி சொன்னீங்கன்னா, நானும் சொந்தமா ஒரு வீட்டை கட்டிப்பேன். என்ன வழி ஆண்டவர் காட்டினார்? லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கர்த்தர் செய்தார். லோன் எடுத்து வீடு வாங்குறது எனக்கு தெரியாது. ஆண்டவர் தான் இதை சொல்லணும். லோன் எடுத்து வீடு வாங்குறத இஎம்ஐல போயிட்டு போன் வாங்கு, லோன் எடுத்து வீடு வாங்குன்னுட்டு. சரி, லோன் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி பண்ணாரு. வேற என்னமா பண்ணாரு? ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். எதே கார் வாங்கி கொடுத்தாரா? ஆண்டவரே, நானும் அடிக்கடி பெசல் நகர்ல இருக்கிற சர்ச்சில் உன்னை பாக்குறேன், எனக்கு ஒரு மோர் கூட வாங்கி தர மாட்டேங்கிற. அந்த அக்காவுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்குற. இருந்தாலும் ஏத்துக்க மாட்டேன்ப்பா. ஆண்டவர் பாத்தீங்களா ஒன் சைடா வேலை பாக்குறாரு. நான் பெசல் நகர் மாதா கோயிலுக்கு வந்திருக்கேன், அப்புறம் சாந்தோம்ல சர்ச்சைக்கு வந்திருக்கேன், பெசல் நகர் சர்ச்சைக்கு வந்திருக்கேன். ஆண்டவரே, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு மோர் வாங்கி கொடுத்தீங்களா? அந்த அக்காவுக்கு மட்டும் கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க. எப்படிக்கா வாங்கி கொடுத்தாரு? ஒரு இரவுல ட்ரீம்ல ஒரு ஏஞ்சல் என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினான். எழுந்துரு, சீக்கிரமா சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான். அது எப்படி? நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல ஏஞ்சல் மாதிரி ஏமா ஏய் எந்திரிமா, பட்டு உனக்கு என்ன கார் வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரு. பாண்டா, நீ உருட்டுமா, உன் பேச்சை கேட்கறதுக்கும் ஒரு 10 பைத்தியக்காரர் இருப்பான். சரி, நீங்க மேல சொல்லுங்க. நான் உடனே எழுந்து உட்கார்ந்த பொழுது அவன் சீக்கிரம் எனக்கு நான் சீக்கிரமா போகணும் என்று சொன்னான். ஆண்டவர் மேல இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றாரா, இல்ல எல்லாரும் வீட்லயும் கொரியர் சர்வீஸ் வேலை பாக்குறாரா? சீக்கிரம் சொல்லுங்க, என்ன கார் வேணும் சொல்லுங்கம்மா. ரெட் கலர் வேணுமா, ப்ளூ கலர் வேணுமா, சீக்கிரம் சொல்லுங்க, உங்களுக்கான காரை கொடுத்தோன்ட்டு வேகமா கேட்டாரா ஆண்டவர். சரிம்மா, ஆண்டவர் என்ன கார் வேணும்னு கேட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? வீட்டுல மாடிப்படியில இருந்து கீழே ஓடி போய் ஒரு கார் பேம்ப்லெட் ஒன்று இருந்தது, அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த தேவதூதனிடத்துல சொன்னேன். அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான். அப்படியா? ஆண்டவர் வரலையா? ஆண்டவருடைய அசிஸ்டன்ட் அமைச்சிருந்தாரா? அதாவது அக்கா மாடி கிருட்டுன்னு போயிட்டு அந்த கீழே காரோட பேம்ப்லெட் இருந்துச்சா, என்ன ஆடிக்கார் வாங்கலாமா, பெஞ்ச் வாங்கலாமா, BMW வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு பட்டியல்னு அவருடைய தேவதூதன்ட்ட காமிச்சிருக்காங்க. அவரு வாங்கிட்டு ஓகே உங்க கார் நான் ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கிருட்டுன்னு பறந்து போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு நம்மளும் முழிச்சுட்டே உட்காந்துக்க வேண்டியதுதான். எப்படியும் ஏஞ்சல் மாதிரி தேவன் தூதன் வருவார், எனக்கும் கார் வாங்கி தருவார். நம்பிக்கை அதானே எல்லாம். சரிக்கா, நீங்க சொல்லுங்கக்கா. அன்றைக்கு காலையில எழுந்த பொழுது என் கணவர் கூட என்னிடத்துல கேட்டார். முதல் எழுந்த உடனே சொன்னாங்க, உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும் இவாஞ்சலின் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம். உங்களுக்கு மட்டுமா ஆச்சரியம்? எங்களுக்கு தான் ஆச்சரியம். அதாவது ஆண்டவர் வந்தாராம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருக்காங்கப்பா. ஆனால் யாரும் இப்படி ஒரு உருட்டு கதையை சொன்னதும் இல்லை, இப்படி உருட்டுனதும் இல்லை. இந்த அம்மா அழகாக உட்காந்துட்டு, ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் அதாவது அவங்க பேச்சிலே பார்க்குறவங்க பாரு ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு, நமக்கு கொடுக்கல. அப்போ நம்மளும் டெய்லி நம்மளும் ஆண்டவர் பேசிட்டே இருக்கணும், அவரை பற்றி பாடிட்டே இருக்கணும், கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்ட்டு. ஆண்டவர் எப்படி கொடுப்பாருன்னா, நீங்கள் நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. அவர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நம்ம தான் சம்பாதிச்சு வாங்கணும். எதுவுமே தானா வராதுடா. ஏழை இப்படி பண்ணுறீங்க. இந்த அக்கா இப்படி உருட்டுச்சா, அடுத்து ஒரு அக்கா இவங்களுக்கு அட்வான்ஸ்டா உருட்டுறாங்க. அதை பார்க்கலாம். இயேசு மட்டுமே இருக்கிறார். அவர் கூட தான் நான் பேசிட்டு இருப்பேன், அவர் கூட தான் எல்லா இடத்துக்கும் ஆண்டவரே நீங்க கூட வாங்க, நான் ரேஷன் கடைக்கு போறேன், என் கூட வாங்க, பேங்க்குக்கு போறேன், எனக்கு அந்த ஜாபை முடிச்சு கொடுங்க, நான் மார்க்கெட்டுக்கு போறேன், இது நான் நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க, நான் ஏதாவது மறந்துச்சுன்னா நீங்க எனக்கு மெமரி பவர் கொடுங்க, நான் வாங்கணும் அப்படின்னு சொல்ல. ஏய், அவரு கர்த்தரா இல்ல உன் கணவரா? நீ சொல்றதெல்லாம் பார்த்தா கர்த்தர் பண்ற வேலை மாதிரி தெரியல, உன்ற கணவர் பண்ற வேலை மாதிரி இருக்கு. இவங்க ரேஷன் கடை கூப்பிட்டா குடுக்குன்னு வந்துருவாராம், இவங்க மளிகை கடை கூப்பிட்டா குடுக்குன்னு வருவாங்களாம், பேங்க்ல சலான் பில் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாராம். அதாவது அந்த பாட்டு இருக்கு இல்லையா, மட்டிக்கினாரு ஒருத்தரு அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. இது பழசு. புதுசு என்ன அப்படின்னா, மாட்டிக்கினாரு கர்த்தரு அவரை காப்பாத்தணும் ஒருத்தரு. அப்படிதான் இருக்குது.
சரிக்கா நீ மேல சொல்லுக்கா. ஒரு நாளைக்கு மறந்துட்டு நான் வெளியில போயிட்ட உடனே ஆண்டவர் வந்து என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. வெத்தலை பாக்கு வெத்தலையா, கொள்ளைக்கு போக தண்ணி பத்தலையாம் அப்படின்னு இருக்கு. ஒரு நாள் இந்த அம்மா வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லாம வெளியில போயிட்டு இருக்குது. ஆண்டவர் கோச்சிக்கிட்டாரு, நீ எங்கிட்ட சொல்லாம தானே ஷாப்பிங் போனேன், நான் இதுக்கு மேல உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்க சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு இருக்கிறாரு பாருங்களேன். அப்புறம்க்கா ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. டெய்லி கூப்பிடுறவ எங்க போனாலும் எங்க இருந்தாலும் நான் வெளியில கேட்டை திறந்தாலே அவர்கிட்ட சொல்லாம போக மாட்டேன். இன்னைக்கு நான் அவசரத்துல வெளியில போயிட்டேன், அவர் எங்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா. ஆண்டவரே நீங்க வாங்க வாங்க வாங்க, நான் சொல்லலைனாலும் நீங்க கூட இருக்கணும், நீங்க வாங்க கூட அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் என் கூட இருந்து வழி நடத்துறாரு. ஏம்மா ஏதாவது ஓரளவுக்கு உருட்டணும், ஒரே அடியா வந்துட்டு ஓன்ட்டு இப்படி உருண்டை சைஸுக்கு உருட்டக்கூடாது. முன்னையாச்சும் வந்து ஒரு கர்த்தரா இல்லை உன் கணவரான்னு கேட்டேன். இப்போ என்னத்தையுமே கேட்க போறேன், கர்த்தரை வந்துட்டு உங்க வீட்டு வேலைக்கார மாதிரி வேலை வாங்கி வந்துருக்க நீ. என்ன நினைச்சிட்டு இருக்க, அவர் ஒரு கடவுள் இல்லையா? அதாவது கூட்டுறதுக்காக கூட கொடுக்கணும்னு ஓடி வருவாராம். அவ்வளோ பேர் அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க மக்களே. தைரியமா அந்த அக்கா வந்துட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்குது. சரிக்கா மேல சொல்லுக்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையை படிக்க அவருக்குள்ள போக நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்க எதுக்காக நீங்க இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில என்ன இருக்க சொல்றீங்க, மோசமா இருக்குது, என்னால முடியல அப்படின்னு. பிலிம் இண்டஸ்ட்ரி மோசமா இருக்குது, அசிங்கமா இருக்குது, கேவலமா இருக்குது, அப்புறம் ஏன் ஆண்டவர் அந்த அக்கா வந்து பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கு சொல்றீங்க? ஓ நீங்க ஆக்ட்ரஸா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது மக்களே, பாஸ் மூட்டையா புழுகுறவங்களை பார்த்துருக்கோம், இது குடோனா புழுகுது. ஆமாடா அந்த மாதிரிதான் இருக்குது, புழுகு மூட்டை குடோன். அப்ப அவர் சொல்றாரு, நீ எங்க இருக்குன்றது முக்கியம் இல்ல சாந்தி, நீ எப்படி வாழற அப்படிங்கிறது தான் முக்கியம். நோட் பண்ணுங்கப்பா. பாஸ் எனக்கு ஒரு டவுட். என்னடா டவுட்? அவங்க வெறும் சாந்தியா இல்ல லாலா கடை சாந்தியா? அடே நான் அதை அவங்ககிட்ட கேட்டேன், அசிங்கமா கேட்பாங்கடா. ஏக்கா நீ மேல சொல்லுக்கா. நான் உன்னை எதுக்காக அங்க வச்சிருக்கேன் தெரியுமா? நீ மட்டும் பரலோகத்துக்கு வந்தா போருமா? மத்தவங்க எல்லாம் வர வேண்டாமா? உன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் வர வேண்டாமா? நீ மட்டும் வந்தா போருமா அப்படின்னு எனக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சு பாருங்க. அழுது ஆண்டவரே ஐம் வெரி சாரி, நான் இருக்கேன் ஆண்டவரே, நீங்க சொல்றபடி நான் இருக்கேன். போதுக்கா, நீ பேசுறத கேட்கும் போதாக்கா என் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. பாஸ் கண்ணுல இருந்து தண்ணி வராம மூத்திரமா வரும். பாண்டா ஏன்னா இப்பெல்லாம் பண்ற, கொஞ்சமாச்சும் என்ன ஃபீல் பண்ண விடுறா. அந்த அக்கா வந்து ஏதோ அழுது ஏரி குளம் ரொம்ப மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்குது. எவ்வா இப்படிப்பட்ட ஒரு உருட்டை நான் பார்த்ததே இல்லடா சாமி. நாளைக்கு நம்மளும் சொல்லலாம், நாளைக்கு கோவா போறேன், அதனால ஆண்டவர் வந்து எங்கூட தான் கோவாவுக்கு ட்ரிப் வராரு அப்படின்ட்டு நானும் ஸ்டோரிலாம் போடலான் இருக்கேன். ஆண்டவர் அசிங்கமா திட்டுவார். ஆண்டவரே சும்மா ஜோக் மன்னிச்சுவோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். வாய திறந்து பாடு, வாய் வலி வராது. வாய திறந்து பாடு, வாய் வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தரை, துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிச்சு பாடு, ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு, சோர்வே இருக்காது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரை. சொல்லுங்க மக்களே, நீங்க சொல்லுங்க. கம் ஆன் லெட்ஸ் கோ பார்ட்டி. பாடுவோமா கர்த்தரை, ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. எங்க இருந்துப்பா வரீங்க எல்லாரும்? ஏதோ பாட்டு கச்சேரி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மக்களே, நானும் ஒரு சில சர்ச்செலாம் போயிருக்கேன், ஆனால் அங்கே எல்லாருமே சைலண்டாக உட்காந்து ப்ரே பண்ணிட்டு தான் வராங்க. இது எப்போ நடக்குதுன்னே தெரியல. எனக்கும் சொல்லுங்கப்பா இந்த மாதிரி நடக்கிறப்ப நானும் வந்துட்டு அந்த வைபுல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன். நான் மாதா கோயில் போயிருக்கேன், அங்கே ரொம்ப சைலண்ட்டு. ஒரு சில சர்ச்சுக்கு போயிருக்கேன், அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. இவங்க எங்கே தான் அந்த கச்சேரிலாம் வைக்கிறாங்கன்னு தெரியலையே. வாயத்தை வந்து பாடினா வாய் வலி வராதான், சிரிச்சா பல்வலி வராதான். அப்பா ஏய் போங்க யாங்கிட்டு, அடுத்த ஒருத்தர் வாங்கப்பா. ஸ்கூல்லயே பிளஸ் 2ல எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பகலா படிச்சேன், கஷ்டப்பட்டேன், அதனால தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன் அப்படின்னு தானே சொல்ல போறீங்க. ஏங்க அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். நானும் இயேசுவை சேர்ந்துதான் படிப்போம், நானும் இயேசுவை சேர்ந்துதான் எக்ஸாம் எழுதுவோம், நானும் இயேசுவை சேர்ந்துதான் ஸ்கூலுக்கு போவோம், நானும் இயேசுவும் சேர்ந்துதான் கிளாஸை கட் அடிப்போம், நானும் இயேசுவும் சேர்ந்துதான் சைட் அடிப்போம். ஏப்பா ஏய் பாண்டா,
அதாவது இவங்க இப்படிலாம் பண்றாங்க இல்லையா, இது ஆண்டவர் பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாரு? பாஸ் என் வாயில நல்லா வரும், வேணாம். கண்டிப்பா இப்படிதான் சொல்லுவாரு. சரி வேணாம், அவரு என்ன சொல்றாருன்னு பாப்போம். நீங்க மேல சொல்லுங்க. இயேசுவ பார்ட்னரா சேர்த்தா அது பெருகாம எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் போய் பேசலாம், இப்படி ஏக்கர் கணக்கெல்லாம் பேசக்கூடாது. சரி அடுத்து போய் பேசுறவங்க வாங்க. அடுத்து ஒருத்தர் வாங்க. ஆதி இந்திய கிறிஸ்தவத்தின் முதல் கிறிஸ்தவ நூல் திருக்குறள். கிறிஸ்தவ நூல் திருக்குறளா? அப்ப திருவள்ளுவர் பேர் என்ன? ராபர்ட் திருவள்ளுவரா? ஏய் உன் வீட்டு எங்க வீட்டு உருட்டு, உங்க வீட்டு உருட்டு இல்ல, உலகமாக உருட்டா இருக்கே. இதில் உள்ள ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சிந்தனை, கிறிஸ்தவ சிந்தனையை கொண்டு வருகிற நாம் நம்முடைய நண்பர்களுக்கோ அல்லது திருச்சபையிலோ இந்த செய்திகளை நாம் கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டும். இந்து சகோதரர்களையும் நான் நம்முடைய வழியில் கொண்டு வர வேண்டும் என்றால் முதல்ல நான் சொல்றது சைவம் வைணவம் இலக்கியங்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். முதலாவது திருக்குறளை சொல்லுங்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதன் பின்னர் கிறிஸ்தவத்தின் அந்த கால அடிப்படையில் பார்த்தாலும் முதல் நூற்றாண்டில் தோன்றியது திருக்குறள். அதன் பின்னர் தான் சைவ இலக்கியங்கள் வைணவ இலக்கியங்கள் எல்லாம் வந்தன. அதை பின்னால் படிப்படியாக நாம் சொல்லும் போது மக்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ள இந்த வரலாற்று உண்மையை நாம் அவர்களிடம் சொல்லும் போது நாம் விரைவில் இந்தியாவை ஒரு கிறிஸ்தவ நாடாக அறிவிக்க முடியும். இந்தியாவை கிறிஸ்தவ நாடா அறிவிக்கணும், அப்படிதானே? ஏமா இதுக்கு ஒரு கதை சொன்ன பாத்தியா? முதலில் உருவான நூல் திருவள்ளுவருடைய அந்த திருக்குறள் தான் கிறிஸ்தவ நூல். அதுக்கப்புறம் தான் அவங்க தோண்டாங்க இவங்க தோண்டாங்கன்ட்டு. ஏம்மா அந்த பழைய புராணம் கதை இந்த ஈர வெங்காயம்லாம் வேணாம். இப்போ இருக்கிறவங்க ஜாதி மதம் இல்லாமல் ஒரு மனுஷனா வாழணுன்ட்டு யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்களே. அதாவது நீங்கள் தான் அந்த பழைய ஆளுங்க தான் நீங்கள் பழைய புராணத்தை பேசிட்டு இருக்கீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மனசில் போட்டு இப்படி விதைக்கிறீங்க பார்த்தீங்களா? முதல்ல கிறிஸ்தவம் தான் உருவானா, முதல்ல முஸ்லீம் தான் உருவானாங்க, முதல்ல இந்து தான் உருவாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஒன்று கேட்குறேன், இப்போ உங்கள் குடும்பத்துலேயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்களுக்கு ஒரு ரேர் பிளட் குரூப், ஓகேவா? திடீர்னு அவங்களுக்கு ஒரு 2-3 யூனிட் பிளட் தேவைப்படுது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமோ ஒரு இந்துவோட தான் அந்த பிளட் குரூப் மேட்ச் ஆகுது. அப்போ நீங்க இல்ல எங்க கிறிஸ்டியன் மதத்தில் இருக்கிறவங்க ரத்தம் கொடுத்தா தான் நாங்கள் ஏத்திப்போம், மற்றவங்க ரத்தம் கொடுத்தா ஏத்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல ரோட்ல யாரும் அடிபட்டு இருக்கு, கிறிஸ்டியன்ல இருக்கிற ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்தா தான் நாங்கள் ஏறி போவோம், அது வரைக்கும் செத்தாலும் ரோட்லேயே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ மட்டும் ஐயோ என் பிள்ளையை காப்பாத்துங்க, என் தம்பியை காப்பாத்துங்க, என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு அலறீங்க. அந்த நேரத்துல ஜாதி மதம்லாம் போயிடுது. வயிற்றுக்கு சாப்பிடல, அந்த சாப்பாடு யார் தயாரிச்சு கொடுக்குறாங்க? ஒரு விவசாயி. அந்த விவசாயி கிறிஸ்டியனா இந்துவா முஸ்லீமா எவனா இருந்தா என்ன, நமக்கு சாப்பாடு முக்கியம், அப்படிதான் இருக்கீங்க. மத்த இதுல மட்டும் என்னமா மதத்தை பாக்குறீங்க? ஏமா ஏய் உனக்கும் ரத்தம் சிவப்பு தான், எனக்கும் ரத்தம் சிவப்பு தான், கொஞ்சமாச்சும் மாறுங்கம்மா. இன்னும் திருக்குறள் திருவள்ளுவர் கிறிஸ்டின்னு ஏமா நாங்க எம்பிபிஎஸ்சி எம்எஸ்சி எம்டி எல்லாம் படிச்சுட்டு பைத்தியக்காரங்களா உட்காந்துருக்கிறோம். என் ஒய்ஃப் மறுபடியும் சொன்னாலும் என் புருஷன் பாஸ்டர் அப்படி நடந்துருச்சுன்னா உங்க புருஷன் எனக்கு பாடம் எடுக்கட்டும். 2வது ஸ்கேன் எடுக்கிறேன், ஜூன் 4ன்னு காமிச்சா நீ 5000 ரூபாய் ஸ்கேனு கட்டணும். ஜூன் 18ன்னு காமிச்சா நீ எல்லா மாசமும் ஸ்கேனிங் ஃப்ரீ. ரூம்ல இருந்து டாக்டர் வராரு, என்னம்மா உன் புருஷன் என்ன இருக்காருன்னு சொன்ன? பாஸ்டரா? ஏமா பயங்கரமா இருக்கம்மா. ஏமா போன ரிப்போர்ட்ல ஜூலை 4மா, இப்போ ஜூலை 18 காமி. பாஸ் ஜூன் 4ல இருந்து ஜூன் 18 சொன்னீங்க, டாக்டர் ஜூன் 4 சொன்னாரு, நீங்க பாஸ்டர்ன்றதுனால ஜூன் 18 நீங்க திடீர்னு ஜூலை 4 இல்ல ஜூலை 18 அதுக்கு ரியாக்ஷன் கொடுத்தீங்களே. ஏமா உன் புருஷன் என்னவா இருக்காரு? பாஸ்டரா? அச்சோ அவரா பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தியே. ஜூன் 4ன்னு காமிச்சா நீ 5000 ரூபாய் ஸ்கேனு கட்டணும். ஜூன் 18ன்னு காமிச்சா நீ எல்லா மாசமும் ஸ்கேனிங் ஃப்ரீ. ஏமா போன ரிப்போர்ட்ல ஜூலை 4மா, இப்போ ஜூலை 18. ஜூன் 4ன்னு காமிச்சா ரிப்போர்ட்ல ஜூலை 4மா, ஜூன் 18 இப்போ ஜூலை 18. ஏன் இப்படி வளர்றீங்க? கோயிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டோமான்னு இருக்கணும், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. பாஸ் நம்ம ஒரு உருட்டுறோம் அப்படின்னா ஒழுங்கா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டு எந்த ஒரு தடையும் இல்லாம உருட்டிட்டு போகணும். அதை விட்டுட்டு ஜூன் 4ன்னு டாக்டர் சொன்னாரு, நான் ஜூன் 18ன்னு சொன்னேன், திடீர்னு டாக்டர் உன்ற புருஷன் என்றவா இருக்காரு அப்படின்னதுக்கு அப்புறம் ஜூலை 4 தானே டாக்டர் சொன்னாரு, ஜூலை 18 அப்படின்ட்டு. என்ன பாஸ் நீங்க ஒரு மாசம் கேப்ல உருட்டுறீங்க பாத்தீங்களா? சரி அடுத்து சில ஆட்கள் குடிச்சா பாத்திருக்கீங்களா? முன்னால 10 பேர் முன்னால ஆளை பார்த்தா ஒரு மாதிரி துணியில காய போட்ட மாதிரி இருப்பேன். ஆனா உள்ள மேட்டர் போயிடுச்சுன்னா முன்னால 10 பேர் நின்னாலும் அடிச்சு தூக்கிடுவேன். தண்ணி அடிச்சவன் நடந்தது பாத்திருக்கீங்களா? இல்ல பாஸ் பாக்க தூரத்திலே தெரியும் ஆளு நிறைய அடிச்சிருப்பாரு போல. இதுக்கு சவுண்ட்லாம் விடுறாங்க பாருப்பா.
சில ஆட்களை பாத்தீங்களா போதை உள்ள போனா பாட்டுலாம் வரும். இப்ப ஆவிக்குரிய போதை உள்ள போயிருந்த இந்த யாராவது ட்ரோல் வீடியோ பண்ணீங்கன்னா இதையும் சேர்த்து போடுங்க. ஓகே ஓகே ஜி. ஆவிக்குரிய போதை உடையவர்கள் நாங்கெல்லாம். ஸ்பிரிட் 1 2 3 தன்ன தன்னா தன்னானா தன்ன தானா தன்னானா தன்ன தன்னா தன்னானா கையை தட்டி ரெடி 1 2 3 4 தன்னா தன்னானா அட தானா தன்னானா தன்னா தன்னானா. வீடியோக்கு லைக் பண்ணுங்கண்ணா, அப்படி கமெண்ட் பண்ணுங்கண்ணா, வீடியோவை ஷேர் பண்ணுங்கண்ணா, ட்ரோல் பண்ண சொல்லி அவரே சொல்றாருண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, என் வீடியோவை பாருங்கண்ணா. முடிஞ்சே போச்சு. இதுக்கப்புறம் எங்க பாக்குறது? எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பாண்டா இப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க இல்லையா, டிசைனா ஏமாத்துறாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறா. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை வட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதாவது மக்களே, ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறமா இருந்துட்டே தான் இருப்பான். நம்ம தான் உஷாரா இருக்கணும். ஓகே மக்களே, அதாவது ஒருத்தனை ஏமாத்துனா முதல்ல அவன் ஆசையை தூடணும். அதுக்காக அப்படி பாட்டு கச்சேரியில் வச்சுட்டு தன்னா 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 இந்த வீடியோவை இப்போ நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. Bye.